நாம் மாற்றிவிட்டால் கால் பாவாத ஒரு பிசாசாக அவரை மாற்றிவிட்டார். நாளைய காந்தி உருவாக மாட்டான். இங்கே இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் பாதசாரிகராக நம் பேச்சில் இடம்பெறாமல் இருப்பதுதான் நாம் அனுபவிக்கும் சோகம். காந்தியார் அத்தருணத்தில் அத்தனை திறத்துடன் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தவர். அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்தியாவில். காந்தி is not inimitable, he is imitable. But do you have the guts and the valor to imitate a man of that position? உனக்கு அத்தனை காந்தி மாதிரி இருக்கிறதுக்கு இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனா அதற்கான வீரமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கிறதா என்ற கேள்வியை நான் என்னை கேட்டுக்கொண்டவன். அந்த வீரத்தையும் நேர்மையும் அன்றாடம் வளர்த்து கொண்டிருப்பவன் தான். எனக்கு நேர்மை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், இனிமே நான் நேர்மையானவன் என்று அயர்ந்து படுத்து விட முடியாது. நீங்கள் அயர்ந்திருக்கும் நேரத்தில் எல்லாம் உங்கள் நேர்மைக்கு சோதனை வரும். எனக்கு வந்திருக்கிறது. அதிலிருந்து சாதுரியமாக தப்பித்துக் கொள்வதற்கு பதிலாக நேர்மையாக வலித்தாலும் பரவாயில்லை என்று நாம் நின்று போராடும் பொழுதுதான் ஒரு உண்மையான சத்தியாகிரகியை நாம் சந்திக்க முடியும். சவர கண்ணாடியில் சத்தியாகிரகியை பார்க்க வேண்டும் என்றால் நீ எப்படி வாழ வேண்டும்? நான் அதைத்தான் செய்ய முற்பட்டுக் கொண்டிருக்கிறேன். செய்து விட்டேன், சாதித்து விட்டேன் என்று சொல்லவில்லை. முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. என்னால் முடியும் என்றால் முண்டால முடியும் தம்பி என்பதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்களாம் ஏங்க அரசியலுக்கு வர்றீங்க? வேணாங்க, நல்லா வராதுங்க, அது சரி வராது. ஏன்? அதுக்கு ஒரு மாதிரி மூளை வேணுங்க. ஏன் நான் என்ன வேட்டைக்கா போறேன்? அதுக்கு சாதுரியம் வேணும், பதுங்கி பாயணும்லாம் சொல்றீங்களே, எதுக்கு? அது வேண்டாமே. அரசியலுக்கு தானே வரேன், அதை விடுங்க. பிக் பாஸ்க்கு போறதுக்கே வேண்டாம்னாங்க. என்ன போனா என்ன? மக்களை பார்த்து பேசக்கூடிய எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் மேடையாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்வதில் என்ன தவறு? அப்படியே பழகிவிட்ட பிள்ளை. இந்த மேடையும் இந்த வெளிச்சமும் இந்த மலர்ந்த முகங்களும் 4 வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இது அடிக்ஷன்லாம் கிடையாதுங்க. இதுதான் என் வாழ்முறை, இதுதான் வாழ்க்கை எனக்கு சொல்லும் செய்தி. இதுதான், அதனால் தான் நான் அரசியலை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை சினிமா ஓடலைன்னா வேணாங்க நீங்கம்பாங்க. ஆனா மக்கள் அப்படி இல்லை, ஞாபகம் வச்சுப்பாங்க. தோத்த அரசியல்வாதியை கூட ஞாபகம் வச்சுப்பாங்க. இன்னும் தோத்த அரசியல்வாதின்னு யாரும் சொல்றீங்க? என்னதான் சொல்றேன். அது தோத்தங்கிறது ஒரு பர்மனன்ட் பொசிஷன் இல்லை. பிரைம் மினிஸ்டர்ங்கிறதும் பர்மனன்ட் பொசிஷன் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் நாங்கள் விரும்பும் ஜனநாயகம். அதாவது இப்ப நாம் லிஸ்ட் போட்டு பேசுற என் மனசுல இருக்கிற உள்ள கிடக்கைகளை எல்லாம் உங்களிடம் பேசுகிறேன். தைரியமாக பேசலாம். என் சாயலில் பல மரங்கள் இங்கே இருக்கின்றன, அந்த தைரியத்தில் பேசுகிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஆபத்தான பேச்சு என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் சிறிய உதாரணங்களுடன் பேச வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் அது தவறு என்பது உலக அரசியலுக்கே தெரியும். ஏனால் அந்த தவற்றை செய்து பார்த்து விட்டது இந்த உலகம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.